சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் பாகுபலி. இப்படத்தின் நன்றி அறிவிப்பு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரையுலக பிரபலங்கள் படத்தை வாழ்த்தியும் புகழ்ந்தும் பேசினர். அந்த விழாவை குறித்த சிறிய காட்சிகள் தற்போது உங்கள் பார்வைக்கு. இதைவிட மிக பிரமாண்டங்களை தரும் வசூலில் டெஃபினட்டாக இதோட டபுள் அது நிற்கும். அந்த அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போட போனோமோ அதோட டபுள் எக்ஸ்பெக்டேஷனோடு அதுக்கு போவோம். அதுக்கான க்ரௌட் இருக்கும். அடுத்த படத்தை ரொம்ப அவரோட எதிர்பார்க்குறோம். ராஜமௌழி சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். பின் பேச வந்த டார்லிங் படத்தின் இயக்குனர் சாம் படத்தின் 2ஆம் பாகத்தை குறித்து தான் தற்போது தானும் தன்னுடன் இருக்கும் உதவி இயக்குனர்களும் பேசிக் கொண்டிருப்பதாக கூறினார். அசிஸ்டன்ஸ் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களோ இல்லையோ, கட்டப்பா ஏன் இவரை கொன்னாரு, பாகுபலியை கொன்னாரு, இதுதான் பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சாகணும். ஸோ அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. காமெடி மற்றும் கமர்ஷியல் படங்களுக்கு பெயர் போன இயக்குனரான ராஜேஷ் பாகுபலி படம் ஹாலிவுட் தரம் வாய்ந்த படம் என்று கூறினார். ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் இந்த மாதிரி வார் மூவிஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி எபிக் மூவிஸ்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாதா அப்படின்லாம் நமக்கு தோணும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி, நம்மளை இந்த மாதிரி காமெடி படம் தவிர வேறு எதுவும் பண்ண விட மாட்டாங்க. சரி, நமக்கு தெரிஞ்சவங்களாவது யாராவது அது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அந்த வார் மூவிஸ் ஹாலிவுட்டில் வர அந்த கிளாடியேட்டர் அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு படம், அதுவும் சவுத் இந்தியாவில் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காருன்றப்போ உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. தெலுங்கில் பிரபாஸ் நடித்த டார்லிங் படத்தின் இசையமைப்பாளரான தமிழ் படத்தின் டார்லிங் நாயகன் ஜி.வி. பிரகாஷ் பாகுபலி படம் ஒரு நல்ல படம் என்றும் அனைவரும் தியேட்டருக்கு சென்று ரசிக்கக்கூடிய படம் என்றும் கூறினார். மேலும் இந்த 3 வருடங்களாக தங்களுடைய உழைப்பை கொடுத்தவர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ப்ராப்பர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிம் பாகுபலி. அது பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் பிரபாஸ் அவர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்குல டார்லிங்னு. அப்புறம் அவர் டைட்டில் வேறு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கோம். பின் பேச வந்த இயக்குனர் லிங்குசுவாமி முதலில் இந்த படம் குறித்து தனக்கு படம் பெரிய தோல்வி என்று குறுஞ்செய்தி வந்ததாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி தானும் சென்று படம் பார்த்ததாகவும் இந்த படம் அருமையான படம் என்றும் கூறினார். படம் சார் இது நிஜமாக சொல்கிறேன், பிக்கஸ்ட் ஃப்ளாப்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. பெரிய ஷாக் எனக்கு. என்னென்னா, ஒரு படம் பெரிய படம் தொடர் வெற்றி ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும்போது, ஒரு கம்பெனிக்கு இருக்கும்போது முதல்ல எதை ஜெயிக்க வேண்டியிருக்குன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் போட்டியையும் பொறாமையையும் ஜெயிக்க வேண்டியிருக்கு. படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான கே.இ. ஞானவேல் ராஜா படத்தில் தானும் ஒரு பங்கு வகித்தது குறித்து தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இதை ஏற்றுக்கிட்ட தமிழக ரசிகர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தொடர்ந்து பிரபாஸ் சாரும் சரி, ராணா சாரும் சரி, ஒரு டோட்டல் டீமும் தமிழில் நிறையா படங்கள் பண்ணணும். ப்ளஸ் தமிழக ரசிகர்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜமௌழி சாருக்கும், ஆர்கா மீடியா பிரசாத் சாருக்கும், ஷோபு சாருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பிரமோத் சாருக்கும், வம்சி அண்ணாக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்படி ஒரு வெற்றியாக்கின தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னோட ஒர்க் இந்த படத்தில் பாராட்டினவங்க எல்லாருக்கும், தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. என்ன இந்த படத்தில் போடணுன்னு டிசைட் பண்ண ராஜமௌழி சாருக்கு ஒரு மிக 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 பெரிய நன்றி. இந்த படம் ஒரு 2.5 years பண்ணோம். 6 months ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். 2 yearsல 380 daysல நான் ஒரு 300 days பண்ணேன். அதில் நிறைய ஆக்ஷன் இருந்தது, சர்ஜரியாக இருந்தது, எல்லாம் இந்த மாதிரி எல்லாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் ஃபிலிம் we should thank Rajmouli for giving this film, and from the whole team we thank Rajmouli and Gyanavil Raja for giving super publicity and producing this film. Thank you very much.